ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல வாத பித்தம் சிலைத்துமம். இந்த வாதம் அப்படிங்கிறது காற்று. இந்த காற்றினுடைய தன்மை சரியாக இருந்தால் தான் அந்த பித்தம் சிலேத்துமம், அதாவது நெருப்பு நீர், அதனுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் நிறைய மனிதர்களுக்கு வாதத்தினுடைய தன்மை உடம்பில் சரியான விகிதத்தில் இல்லை. அதற்கு காரணம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, நம்முடைய எந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யாத ஒரு நிலை, தூக்கமின்மை, மன வருத்தம், மன இறுக்கம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுடைய உடம்பில் அந்த வாதம்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய விகிதம் இந்த பெர்சன்டேஜ்லாம் இருக்கணும். அப்படிங்கிறது கால் பெருவிரலிருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் அந்த காற்றினுடைய தன்மை. அப்போ அந்த வாதம் சரியாக இருந்தால் உடலில் வலி எதுவுமே வராது. இந்த ஜாயிண்ட்டுகளில் எந்த பகுதியிலுமே வலி வராது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, ஜாயிண்டில் பெயின், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் இருக்கின்றது. அப்போ இதிலேருந்து நம்ம முழுமையாக விடுபடணும் அப்படின்னா அந்த வாதத்தை நாம் சரியாக, காற்றினுடைய தன்மையை சரியாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள், எளிமையான யோகாசனங்கள், இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கொண்டு காலை மாலை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்முடைய உடலில் வாதத்தினுடைய தன்மை, காற்றினுடைய தன்மை சரியாக இருக்கும். யார் உடலில் காற்றினுடைய தன்மை சரியாக இருக்கின்றதோ அவர்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கும், ஆனந்தமும் கிடைக்கும். அப்போ நம்ம காற்றினுடைய தன்மையை சரிப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகள் தான். இதில் இருக்கக்கூடிய முத்திரைகளை வயதானவர்கள் 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முத்திரையை தொடர்ந்து ஒரு யோகா பண்ண போகிறோம். அந்த ஆசனத்தை இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க பொறுமையாக அந்த ஆசனத்தையும் முத்திரையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்முடைய உடலில் வாதம்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய தன்மை சரியாக இருக்கும். அப்போ காற்றினுடைய தன்மை சரியாக இருந்தால் உடல் முழுக்க எந்த பகுதியிலும் வலி அப்படிங்கிறது வராது. நமக்கு வலி வராமல் வாழ்வதற்குரிய எளிமையான யோக பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். சுகாசனம், நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் அப்படியே ஒரு 10 செகண்ட் வாட்ச் பண்ணுங்க. இப்போ முதல் முத்திரையாக வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை நீங்கள் முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் நமது உடலில் வாதம்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய தன்மை இந்த முத்திரையின் மூலமாக சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட் பகுதிகளிலையும் நமக்கு பிராண ஆற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உடல் முழுக்க வாதம்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். மூட்டுச்சவுகள் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காற்று உள்ள மடிச்சுக்கோங்க. மீது 2 விரலோட கட்டை விரல் நினச்சிக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்கட்டும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நமக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூட்டுச் சவ்வுகளுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் வாயுனுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போடுறேன். முதல் முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் வாதத்தினுடைய தன்மை காற்றினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் நடுவிரலுக்கு மத்தியில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரையை நோக்கி இருக்கட்டும். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். மூட்டுச் சவ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க வாயுனுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 முட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது உடலில் வாதத்தினுடைய தன்மை காற்றினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் நடுவிரலுக்கு மத்தியில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூட்டுச் சவ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பயிற்சி முடித்த உடனே ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். வயிற்று முறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம், பிராணாயாம பயிற்சி. இது நம்ம உடம்புல வாதத்தினுடைய தன்மையை சமமாக இங்கே வைக்கும். இந்த 3 முத்திரைகளையும் பண்ணி முடித்த உடனே வயிற்று முறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். 3 எண்ணந்தண்டியும் மூச்சை உள்ளே இழுக்கிறேன். 1 2 3. 3 எண்ணந்தண்டி மூச்சு அடக்கிக்கிடுறேன். 1 2 3. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 எண்ணந்தண்டி மூச்சு வெளியே விடுறேன். 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடக்கிக்கிடணும். 1 2 3. ரிலாக்ஸ். நான் தடவை பண்ணுறேன். மூச்சு உள்ளே இழுக்கிறேன். 1 2 3. மூச்சு அடைக்கிறேன். 1 2 3. மூச்சு வெளியே விடுறேன். 6 எண்ணந்தண்டியும் 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கிடணும். 1 2 3. ரிலாக்ஸ். இன்னொரு தடவை. முதல்ல மூச்சை உள்ளே இழுக்கிறேன். 1 2 3. மூச்சு அடைக்கிடுறேன். 1 2 3. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுறேன். 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கிடணும். 1 2 3. ரிலாக்ஸ். இப்போ கை 2 சின் முத்திரை. 2 நாசு வழியாக நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அப்படி அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. நிறைய இடத்துல உடல் முழுக்க வலி, ஜாயிண்டிலெல்லாம் பெயின், இந்த மாதிரி பெயின் வராமல் இருக்கணும்னா உடம்புல வாதத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த 3 முத்திரை, இந்த வயிற்று முறை மூச்சு பயிற்சி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக நம்ம உடலில் வாதத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். உடல் வலி இருக்காது. சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.